நாம தெய்வம் மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். நாம் தெய்வம் மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். அந்த தெய்வம் மாதிரி நடந்துகிட்டாதான் மற்றவங்க நம்மளை பார்க்கும் பொழுது அவருடைய முகத்துல ஒரு தேஜஸ் தெரியுது, இவங்க தெய்வத்திற்கு சமமானவர்கள். நம்மளை பார்க்கும் பொழுதே அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம யாரை பார்த்தாலும் நம்ம என்ன செய்யணும்? சிரிக்கணும். உருன்னு போயிட்டே இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு புன்முறுவலாத பண்ணணும். அப்பொழுதுதான் நம்ம எதிரிட்ட இருக்க அந்த எதிர் வினைகள் மாறும். எல்லாரையும் பார்த்து வாழ்த்துக்கள் சொல்லலாம், வாழ்க வளமுடன் சொல்லலாம். அதை யாரெல்லாம் சொல்றோமோ நம்ம மனசுல உள்ள அழுக்கு அப்படியே குறைஞ்சிட்டே வரும். அப்படிங்கிறதுதான். முதுமையில கஷ்டப்படாம இருக்கணும். முதுமையில எல்லோரையும் வாழ்த்திக்கிட்டே இருங்க. எல்லோரையும் வாழ்த்தல் தான் நாம் முதுமையில் எப்படி இருக்க முடியும்? தெய்வமாக இருக்க முடியும். அது எவ்வளவு தூரம் நம்ம வாழ்த்துறோமோ நம்மளுடைய மனசு அப்படியே பறவை மாதிரி பறந்துகிட்டு இருக்கும். பறவைக்கு அதனுடைய இறகுகளை இறைவன் வரமாக கொடுத்திருக்கிறான். அதுபோல நாமும் வானில் எப்படி பறக்க வேண்டும்? அப்படி பறக்க வேண்டும் என்றால் அந்த நமச்சிவாய மந்திரத்தையோ அல்லது முருகனுடைய நாமத்தையோ சொன்னால், முருகா என்று சொன்னால், அதை மற்ற மந்திரத்தை சொல்றதை விட 1000 1 கோடி தடவை மற்ற நாமங்களை சொல்வதை விட முருகா என்று சொன்னால் 1 கோடி மந்திரம் சொன்னதற்கு அது சமமாகும். முருகா என்று சொன்னால் 3 கோடி தேவர்களும் சரி, மும்மூர்த்திகளும் வந்து விடுவார்கள் என்பதுதான். முருகா என்பதில் மூ என்பதில் யார் இருக்கா? முகுந்தன் இருக்கார். ரூ என்பதில் சிவன் இருக்கார். கா என்பதில் பிரம்மா இருக்கார். முகுந்தன் கூப்பிடும் பொழுது, முருகா என்று கூப்பிடும் பொழுது முகுந்தன்ல மூ அவரோடு சேர்ந்து மகாலட்சுமி சேர்ந்து வந்து விடுவாள். ரூ என்று ருத்ரன் சிவனை கூப்பிடும் பொழுது அவரோட அம்பாள் மீனாட்சியும் சேர்ந்து வந்துடுவா. கா என்ற பிரம்மாவை கூப்பிடும் பொழுது சரஸ்வதியும் சேர்ந்து வந்துடுவாள். 6 பேரும் வந்து விடுவார்கள் முருகா என்று சொன்னால். ஆக நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் முருகா முருகா என்று சொல்லலாம், இல்லை என்றால் நமச்சிவாயம் நமச்சிவாயம் என்று சொல்லலாம். அப்படி சொல்வோருக்கு நம்மளுடைய வாழ்க்கை பணியில் எந்த பிணியும் வராது என்பதுதான். நம்ம செய்யக்கூடிய நகரத்தாரனாவே தர்மம் தான் இல்லையா? இந்த தர்மத்தினுடைய பலன் எப்படி இருக்கும்? தர்மத்தினுடைய பலன் யாருக்கும் தெரியாது. நம்ம தர்மம் பண்ணிட்டே இருப்போம். அதாவது ஒருவருடைய பிறப்பு ஒருமைக்கும் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமா புடைத்து என்று வள்ளுவன் சொல்கிறான். முன்னாடி நல்ல கல்வியை கற்றிருந்தா தான் நம்ம இப்ப நல்ல பணிகளை, திருப்பணிகளையும் நற்பணிகளையும் அவரை போல அண்ணன் போல செய்ய முடியும் அப்படிங்கிறது தான். அப்ப 7 பிறப்புக்கும் நாம் இறக்க வேண்டும். பிறக்காமல் முக்தி அடையணும். முதுமையை ஆயிட்டோம், முக்தி அடையணும்னா என்ன செய்யறது? பிறக்காமல் இருக்க வேண்டும். பிறக்காமல் இருக்க வேண்டும் என்றால் சாகாமல் இருக்க வேண்டும். சாகாமல் இருக்க வேண்டும் என்றால் முக்தி அடைய வேண்டும். மாணிக்கவாசரை போல், அருணகிரிநாதரை போல் முக்தி அடைய வேண்டும் என்றால் இறைவனுடைய திருவடியை நாம் அடைய வேண்டும். எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. யாரு சிந்தனை எதுவும் கூட வராது. எதுவும் கூட வராது. நமக்கு இதை விட்டுட்டு போற முதல்ல இன்னொரு விஷயம் இதுல சொல்ல விரும்புறேன். மரணத்துக்கு எல்லாருமே பயப்படுவாங்க இல்லையா? உண்மையா இல்லையா? எதனால் அந்த மரணத்திற்கு பயம் வருகிறது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? மரணம் பயம் இருக்கு. ஆத்தி நம்ம இறந்துருவோமோ, எதுக்கு பயப்படுறோம்? திருப்பி வரணுமா? திருப்பி இல்ல, திருப்பி வரமாட்டோம். அது உங்களுக்கு தெரியாது. 84 லட்சம் ஜீவன்கள் இருக்கிறது. நாம் எத்தனை பிறவி எடுக்க வேண்டுமோ அத்தனை பிறவியும் எடுத்தே ஆக வேண்டும் என்பதுதான். 84 லட்சம் மனித பிறவியில் மட்டும்தான் கர்ம வினைகள் ஜாஸ்தி. மற்ற தாவரங்களிலோ பறவைகளிலோ கர்ம வினைகள் கம்மி. அதனால நமக்கு இப்ப எடுத்திருக்கக்கூடிய பிறப்பு அரிது அரிது, மானிடராய் பிறப்பு அரிது இல்லையா? அப்ப அற்புதமான நம்ம பிறவியை எடுத்திருக்கோம். அப்ப நம்ம பிறகு என்ன செய்யறது? முக்தி அடையணும் இல்லையா? முக்தி அடைகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுதான். முக்தி அடைய வேண்டும் என்றால் அவனுடைய நாமத்தை தினந்தோறும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த நாமத்தை சொல்றது மட்டும் இல்ல, நம்மளால முடிஞ்ச தான தர்மங்களை பண்ணிக்கொண்டே வர வேண்டும். ஒரு கிராமத்துல ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டிக்கு கணவர் கிடையாது, அவருக்கு ஒரு மகன். தினந்தோறும் அவன் பிச்சை எடுத்துட்டு வருவான். அந்த பிச்சையை தன்னுடைய தாய்கிட்ட கொடுத்துட்டு வருவான். அந்த தாய் என்ன பண்ணுவா? அதை முழுவதுமாக சமைத்து தான் மட்டும் உண்ணாமல் பக்கத்துல இருக்க யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு பூரா அந்த உணவு சமைச்சு கொடுத்துருவாங்க.
அப்படி உணவு சமைச்சு கொடுக்கும். ஒரு நாள் அந்த பையனுக்கு ஒரு சந்தேகம் வருது, நான் எடுத்துட்டு வரக்கூடிய பிச்சையை தமக்கு போதுமானதை மட்டும் சமைச்சிட்டு மீதியை வச்சிருந்தா இன்னும் ஒரு 2 நாளைக்கு போதும்ல அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப அந்த தாய் என்ன சொல்லுகிறாள், இல்ல உனக்கு இப்பவெல்லாம் ஒன்றும் புரியாது, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், நீ இதை மட்டும் சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிடுற. ஆனா இவனுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு. நம்ம எடுத்துட்டு வர்ற உணவை தாய் என்ன பண்றான், தான் மட்டும் தனக்கு போதுமானதை வைத்து, அதுக்கு தான் தானமும் தர்மமும் சொன்னேன். தனக்கு போகத்தான் தான தர்மம் சொன்னீங்கல்ல, அந்த பாட்டி என்ன பண்ணா, எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இருக்கு என்ன மிஞ்சுதோ அதை மட்டும்தான் அவன் சாப்பிட்டா. அப்ப உடனே அவன் கோச்சிட்டு போயிட்டு, அம்மா சரியான பதில் சொல்லல, அந்த பாட்டு சொல்லல அப்படின்ட்டு. அப்ப போயிட்டு இருக்கும் பொழுது நல்ல காடு, கரும்புள்ள மிக பயங்கரமான காடு. அந்த காட்டுல புலி, சிங்கம், கரடி எல்லாமே வரும். அப்ப ஒரு இரவு நேரத்துல அந்த மரத்தினுடைய அடியில தங்கி இருக்கான். அப்படி தங்கி இருக்கும் பொழுது அந்த வேடன் வர்றான். என்னப்பா இந்த நேரத்துல இப்படி நிக்கிறியே அப்படின்ட்டு. உன்னை புலி, சிங்கம்லாம் அடிச்சு கொன்றுமே அப்படின்ட்டு. இல்ல எனக்கு இந்த அம்மா சொன்னாங்க அப்படின்ட்டு அந்த கதையை சொல்லிட்டு அவன் அப்படியே போறான். அப்படி போகும்பொழுது, இல்ல இன்னைக்கு நீ போக வேண்டாம், நாளைக்கு காலையில போகலாம், என்னுடைய மரத்தின் குடில நீ தங்கிக்கொள் அப்படின்னு சொல்றான். அந்த மரத்து மேல ஏத்திட்டு போய் அந்த குடில தங்கிக்க சொல்றான். அப்ப அந்த வேடனுடைய மனைவி 2 திணை உருண்டைகள் அவனுக்கும் அவனுடைய கணவனுக்குமாக வைத்திருக்கிறார். 2 திணை உருண்டை. அதுல ஒரு திணை உருண்டையை தன்னுடைய கணவனுக்கு கொடுத்து விட்டு ஒரே ஒரு திணை உருண்டையை தான் உண்டு விடுகிறாள். அந்த வேடன் என்ன பண்றான், அந்த திணை உருண்டையை தான் திங்காமல் அந்த பையனுக்கு கொடுத்துட்றான், நீ இதை சாப்பிடு. தான் படுக்கக்கூடிய இடத்துல அந்த பையனை படுக்க வச்சுட்டு அவன் மரக்கிளையில படுத்துறான். இரவு நேரத்தில் அசதியின் காரணமாக அந்த கிளையிலிருந்து தவறி விழுந்து புலி அவனை கொன்றுது. மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா அந்த வேடனுடைய மனைவி கதறி அழுகிறா, என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்ட்டு. அப்படி கதறி அழுகும் பொழுது என்னன்னே ஒன்னும் புரியல, வேடன் இறந்து விட்டான். வேடன் இறந்து விட்டான். இப்ப அவன் மறுபடி போயிட்டே இருக்கான். இவனுக்கு விடை தெரியவே இல்லை. அப்ப விடை தெரியாம இருக்கும் பொழுது கொஞ்சம் தூரம் போகும் பொழுது ஒரு முனிவரை சந்திக்கிறான். சந்திக்கும் பொழுது தன்னுடைய தாய் செஞ்சதையும் தன்னுடைய அந்த வேடன் செஞ்சதையும் விஷயத்தை சொல்றான். உனக்கு இதற்கு சரியான விடை கிடைக்க வேண்டும் என்றால் இன்னும் கொஞ்சம் தூரத்துல ஒரு நாடு இருக்கிறது, அந்த நாட்டிற்கு செல்ல, அந்த அரசனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தையினுடைய காதில் போய் கேளு, உனக்கு சரியான விடை கிடைக்கும் அப்படிங்கிறான். சரின்ட்டு அந்த போறான். போயிட்டு வரும் பொழுது அந்த போய்கிட்டே இருக்கான். அந்த புறத்துல அந்த ராணிக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்க போகுது. ஆனா இவனுக்கு அந்த முனிவர் சொன்னதுனாலதான் தெரியும். அந்த அரசன்கிட்ட போய் அந்த காவலாளிகிட்ட சொல்றான், நான் உங்களுடைய அரசனை பார்க்க வேண்டும், அந்த புறத்தில் இருக்கக்கூடிய ராணிக்கு உங்களுக்கு அழகான குழந்தை பிறக்க போகிறது, அதை என்னுடைய தங்க தாம்பலத்தில் கொண்டு காமியுங்கள் அப்படிங்கிறான். தங்க தாம்பலத்துல, இது என்னடா சின்ன பையன் சொல்றானே, தங்க தாம்பலத்துல கொண்டு காமிக்க சொல்றானே அப்படின்ட்டு. சரி இருந்தாலும் இந்த சின்ன பையன் சொல்றான்ட்டு அரசன் சொல்றான், சரி காமி அப்படின்ட்டு. சரின்ட்டு கொண்டு அப்ப காமிக்கிறாங்க. காமிக்கும் பொழுது அந்த குழந்தையினுடைய காதில் போய் கேட்கிற அந்த விஷயத்த சொல்றான். அப்பொழுதுதான் அந்த குழந்தை எப்பவுமே அந்த அந்தப்புறத்தில் உள்ளவங்க சொல்றாங்க, இந்த குழந்தை சாதாரணமா எல்லா குழந்தையும் மூளையில் அழுகவே இல்லை, எல்லா குழந்தையும் பிறக்கும் பொழுது என்ன செய்யும், அழுகும். இந்த அழுகிறதுக்கு இன்னொரு சொல்லணும்னு ஒரு கதை தோணுது. அதாவது கருவில் அன்னையினுடைய வயிற்றில் அருகு நுனி பனி அணைய சிறுதுளி விந்துவாய் சென்று ஒரு 10 மாதம் கழித்து பருத்த குழந்தையாக வெளியே வருது பாத்தீங்களா, அது இறைவனுடைய சகாசம். அப்படி வரும் பொழுது அந்த குழந்தை 10 மாசம் கழிச்சு வருது. அப்படி 10 மாசம் அந்த அன்னையினுடைய கரு வயிற்றில் இருக்கும் பொழுது அப்பன் சொக்கநாதரும் மீனாட்சி தேவி பிரணவ மந்திரத்தை சொல்லிட்டே இருப்பாங்களா. அப்ப முருகப்பெருமான் பக்கத்துல இருந்து அவருடைய மடியில இருந்து சொல்லுவாராம், நீ குழந்தை வெளியில வந்த பிறகு நீ என்னை, அவர் குகையில தான் முருகன் இருப்பாரு, அதனாலதான் அவருக்கு பேர் என்ன, குகன். அப்ப அவர் என்ன சொல்லுவாரு, நீ குழந்தை வெளியில வந்த பிறகு என்னை குகா குகான்னு கூப்பிடு, நான் உன்னைய காப்பாத்துறேன் அப்படிம்பாரு. அப்ப அந்த குழந்தை வெளியில வந்ததுக்கு அப்புறம் எல்லா குழந்தையும் தான், நீங்களும் சரி நானும் சரி, நீ பிறக்க போற குழந்தைகளும் சரி, பிறந்த குழந்தைகளும் சரி, எல்லாமே குகன் குகன் என்று கத்தும். ஆனா அதை மாற்றி குவா குவா என்று சொல்லி மாற்றி விட்டார்கள் என்பதால் குகன் என்றால் முருகனை அழைக்கின்றது அந்த குழந்தை. நல்லா கைதட்டுங்க, நல்ல விஷயம், நல்ல விஷயத்தை தான் சொல்றேன். அதாவது குகன் என்று அழைக்கும் பொழுது எல்லாரும் குவா குவா என்று அந்த குழந்தை அழுகின்றது என்று நினைத்து விடுகிறார்கள். அதனால அந்த அழுகிறதுனால தன்னுடைய தாய்ப்பாலை ஊட்டுகிறார். குகன் என்று அழைத்திருந்தால் முருகன் ஞான போலையே ஊட்டி இருப்பான், அவன் ஞானியாக மாறி இருப்பான். நமக்கு அப்ப இப்ப புதுவை தெய்வமாயிரும் பாத்தீங்களா, எப்படி வியாசர் முனிவரானாரு. வியாசருடைய கதை மிகப்பெரிய கதை. அப்ப அந்த குகன், அந்த குழந்தை வெளியே வருது. அதே மாதிரி அந்த குழந்தை வெளியே வரும்போது அந்த குழந்தைகிட்ட அந்த குழந்தை சொல்லுது. அப்ப அந்த காதுல கேட்கிறான்,
அப்ப அந்த குழந்தை அந்த பையன்ட்ட என்ன சொல்லுது தெரியுமா? அத்தினைக்கு இத்தினை என்றால் அத்தனைக்கும் எத்தனை. அத்தினைக்கு 2 உருண்டை அந்த வேடனுடைய மனைவி கொடுத்தா, ஒரு திணை உருண்டையை வேடனின் மனைவி தின்றால் இன்னொரு திணை உருண்டையை வேடன் திங்காமல் தன்னுடைய அந்த வந்தவனுக்கு கொடுத்தான். அந்த ஒரு திணை உருண்டையை அவன் தர்மமாக தானமாக கொடுத்ததினால் இன்னைக்கு அரசனுக்கு மகனாக வந்து நான் பிறந்திருக்கிறேன் என்று அந்த குழந்தை அவனுடைய வாயில் செவியில் சொன்னது. அப்ப ஒரு திணை உருண்டைக்கு அரசனாக மகனாக பிறந்திருந்தால் அந்த தாய் செஞ்ச அத்தனைக்கும், அதுதான் அத்தினைக்கு இத்தனை என்றால் அத்தனைக்கும் எத்தனை. அப்ப நம்ம செய்யக்கூடிய தர்மமும் தானமும் எப்படிலாம் நம்மள வந்து பலன் வந்து சேரும்? நமக்கு நேரடியாக வந்து சேராது, நம்மளுடைய சந்ததிகளுக்கு வாரிசுகளுக்கு போய் சேரும். பெற்றோர்கள் வந்து இப்ப நம்ம பெற்றவங்களா இருக்கோம், நம்ம குழந்தைகள் பிறந்திருக்கு, இதே குழந்தைகளுக்கு நாம் அடுத்த பிறவியில் பெற்றவர்களாக வருவோமா? கிடையாது, நிச்சயமா கிடையாது. அப்படி தெரிஞ்சதான் எய்த்த வீட்டுக்காரனா எனக்கு போன பிறவியில் அம்மாவா இருந்தாங்க அப்பாவா இருந்தாங்கன்னா உள்ள சேர்த்துக்குவாங்களா? சேர்த்துக்க மாட்டாங்க. ஆக நாம் அந்த தாய் தகப்பனுக்கு நாம் குழந்தையாக பிறந்திருக்கிறோம். மறு பிறவியில் அதே தாய் தகப்பனுக்கு நாம் குழந்தையாக பிறப்போமா? இல்லை இதே குழந்தைகள் தான் நமக்கு வந்து பிறக்குமா அந்த தாய் தகப்பனுக்கு என்றால் நிச்சயமாக இருக்காது. அப்ப அந்த பெற்ற தாயும் தகப்பனும் யாரு? இறைவனை போன்றவர்கள். தாய் தான் இறையை போன்றவர்கள். அன்பு உயிர் பெற்று எழுந்தால் அது அன்னையானது, பண்பு உயிர் பெற்று எழுந்தால் அது தமக்கையானது, காதல் உயிர் பெற்று எழுந்தால் அது மனைவியானது, துணையானது. எல்லாமே ஒருமையாக பெண்மையானால் பெண்மையே தாயானது, தாயே இறையானது. அதனாலதான் தாயை போற்றாங்க. தாயை ஒரு பெண்ணுடைய கருவேற்றில் அதை வந்து இறைவன் படைக்கக்கூடிய படைத்தல், அழித்தல், காத்தல், மறைத்தல் அத்தனையும் செய்யக்கூடியது ஒரு பெண். அப்ப அந்த பெண்ணை வந்து போற்ற வேண்டும் என்பதுதான். அப்ப முதுமையில வந்து அவங்கள வந்து கஷ்டப்படுத்தவே கூடாது. ஏனால் அவர்கள் தெய்வமாக இருக்கிறார்கள். இந்த பிறவில் நம்மை ஈன்றெடுத்திருக்கிறார்கள். அடுத்த பிறவில் நாம் இவர்களை நம்மை ஈன்று எடுக்க போவதில்லை. அதனால் இருக்கும் காலம் வரை அவர்களுக்கு சிரமத்தை கொடுக்காமல் நாம் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான். அந்த பாதுகாக்க நம்மளுடைய புள்ள நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னா நாம தெய்வமாக மாறணும். அந்த என்ன செஞ்சாலும் என்ன கேட்டாலும் நம்ம என்ன பண்ணணும்? பேசாம இருக்கணும். மௌனமாக இருக்க வேண்டும். மௌனமாக இருந்தால் ஞானியாகி விடலாம். மௌனமாக இருந்தால் ஞானியாகி விடலாம். அப்ப ஞானி ஆகிறதுனா என்ன பண்ணணும்? அந்த மந்திரத்தை சொன்னாதான் நமக்கு வந்து மௌனம் கிடைக்கும், ஞானம் கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்குமா? சிறுதண்ட நாயனார்னு ஒருத்தர் இருந்தாரு. அந்தனராக சிவபெருமான் வர்றாரு. வந்து அவர் எனக்கு பிள்ளைக்கறிதான் வேணும்னு கேட்கிறாரு. பிள்ளைக்கறிதான் வேறன்னு கேட்கிறாரு. எப்படி? அதுவும் இளம் பிள்ளைக்கறியாக. அவருக்கு 2 குழந்தைகள் இருக்கிறது. சின்ன பிள்ளைய வச்சு தன்னுடைய வாளால் அறுக்க வேண்டும். மனைவி அதை பிடித்துக் கொள்ள வேண்டும். மனைவி பிடித்துக் கொள்ள வேண்டும். அதை வாளால் அறுத்து அதை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. ஆனா அந்தனராக வந்தவர் சிவபெருமான். ஆனா அந்த சிறுதண்ட நாயனார் வந்து சிவபெருமான் மீது அதிகமான பக்தி கொண்டவர். என்ன கேட்டாலும் அந்தனர் யாரு என்ன வந்து கேட்டாலும் நாம அவருக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிறதுதான். அப்படியே ஆகட்டும்ட்டு பிள்ளைக்கறியை நறுக்கி மனைவி சமைக்க இலையில கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த இலையில கொண்டு வந்து வைக்கும் பொழுது அந்த அந்தனராக வந்த சிவபெருமானுக்கு பிள்ளையும் கூப்பிட்டு சேர்த்து சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. பிள்ளை எப்படி வரும்? சட்டியிலே பாதி, சட்டுவத்திலே பாதி, இட்ட கள்ளத்திலே பாதி, இட்ட இலையிலே பாதி, ஆட்டமுடன் சோனேசா என்று அழைத்த போது பிள்ளை ஓடி வந்தது எவ்வாறு? காலமேக புலவர் அழகா சொல்லுவாரு. அந்த பிள்ளை எப்படி வந்துச்சு? கறி சமைச்சாச்சு, அந்த பிள்ளை எப்படி ஓடி வந்துச்சு? சிவன் அருளால் ஓடி வந்தது. அப்ப நாம எதையும் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் இறைவனுக்கு. அதாவது நம்ம பார்க்கிற ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் பொழுது அந்தனராக வரலாம், பரதேசியாக வரலாம். யாராவது வந்து நம்மள்ட்ட ஏதாவது ஒண்ணு கேட்பாங்க, என்னடா இவன் வந்து நம்மளை கேட்கிறான் அப்படின்ட்டு போவோம். அழுக்கோட வருவாங்க, தள்ளிப்போ அப்படின்னு சொல்லுவோம். காசியில் அப்படித்தான் வந்து ஒரு முனிவர் போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது அந்த 4 நாய்களை கூட்டிட்டு ஒரு பரதேசியாக ஒருத்தன் வருகிறான். விலகு விலகு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவருடைய அழுக்கு அவனுடைய மேல பற்றக்கூடாது அப்படின்பதற்காக. அப்ப விலகு விலகுன்னு சொல்லும் பொழுது அப்ப அவர் என்ன சொல்றாரு? நான் என்னை விளக்கவா, என்னுடைய ஆன்மாவை விளக்கவா? ஆன்மாவை விளக்க முடியாது. என்னை விளக்க என்றால் இது அழிய போறக்கூடிய உடம்பு, சாம்பலாக போகக்கூடிய உடம்பு.
சாம்பல் ஆன பிறகு அந்த சாம்பலை நாம் எடுத்து பூசிக்கொள்ள முடியாத தகுதியற்றவனாக இருக்கிறோம். தன்னுடைய சாம்பலையே நாம் பூசிக்கொள்ள முடியாது இல்லையா? அந்த உடம்பு எரிந்த பிறகு தன்னுடைய சாம்பலை தானே பூசிக்கொள்ள முடியாதாக இருக்கும் பொழுது நாம் மற்றவற்றிற்கெல்லாம் ஆசைப்பட்டு அதில் உழன்று கொன்று முதுமையை அடைந்து மிகவும் சிரமத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இந்த முதுமையில் நாம் தெய்வத்தை வணங்கினால் நமக்கு என்ன கிடைக்கும்? முக்தி கிடைக்கும் என்பதுதான். இன்னொரு விஷயத்தை சொல்லலாம். எல்லாருமே நகரத்தார் பெருமக்கள் அத்தனை பேருமே திருநீர் அணியக்கூடியவர்கள். இந்த திருநீர்னால என்ன பயன்? ஒரு கிராமம், ஒரு அரசன் இருக்கிறான், ஒரு திருடன் இருக்கான். அந்த திருடன் அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா எந்த நேரம் அவனை திருட்டு தொழில் தான். ஆனா அவனை யாருமே கண்டுபிடிக்க முடியல. யாருமே கண்டுபிடிக்க முடியல. எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்ட்டு அவனுடைய தலைக்கு 5 லட்சம் ரூபாய் அந்த அரசன் மதிப்பிடுகிறான். 5 லட்சம் ரூபாய் மதிப்பீடு இட்ட பிறகு அப்படியே கண்டுபிடிக்க முடியல. அப்ப அந்த அமைச்சர் சொல்றாரு அந்த திருடனை பார்த்து, உன்னை கண்டுபிடிக்கவே முடியல, நான் சொல்றபடி நீ செஞ்சேன்னா உனக்கு 20 லட்சம் ரூபாய் தர்றேன் அப்படிங்கிறார். 20 லட்சம் ரூபாய் தர்றேன் அப்படிங்கிறாரு. அப்ப அவன் என்ன செய்யணும் அப்படிங்கிறான், நல்லா குளிச்சுட்டு வா, ஒரு 12 பாக்கெட்டு விபூதி வாங்கிக்க, பன்னீர் பாட்டில் வாங்கிக்க, எல்லாம் பூசி கீசி நல்ல ஒரு சன்னியாசியா, தீர்க்க சன்னியாசியா மாறிடு, ருத்ராசம் அணிஞ்சிக்க, காவி வேட்டி, காவி துண்டு எல்லாமே அணிந்து கொண்டு தீர்க்க தரிசியாக ஒரு மரத்தடியில் இரு. உன்னை அரசன் பார்க்க வருவான். அவன் தீர்க்க தரிசி யாரென்று கேட்கிறான் இந்த கிராமத்திலே, இந்த நாட்டில் அப்படின்னு சொல்லி உனக்கு 20 லட்சம் ரூபாய் தருவாரு, நீ அதை வாங்கிக்க அப்படின்னு சொல்றான். உடனே அந்த அமைச்சர் அரசன்ட்ட போய் சொல்றான், நம்ம ஊர்ல ஒரு தீர்க்க தரிசி இருக்கான், அவனுக்கு எது மேலேயுமே பற்று கிடையாது, ஆசை கிடையாது, நீங்க அவனை பாருங்க அப்படின்னு சொல்றான். உடனே அரசன் தன்னுடைய மனைவி ராணியுடன் தன்னுடைய குழந்தையுடன் வருகிறான். மிகப்பெரிய தங்கத்தட்டுல ஆப்பிள் பழம், அன்னாசி பழம், வாழைப்பழம், தேனு, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எல்லாமே வச்சு கொண்டு அவனுடைய காலில் விழுந்து வணங்குறான் அரசன், ராணி, அவனுடைய குழந்தை மூவருமே. அப்ப சொல்றான், நீங்க தான் தீர்க்க தரிசி, இதை பூரா ஏத்துக்கணும் அப்படிங்கிறான். இல்ல இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறான். சரி, என்னுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய அத்தனை சொத்துக்கள்ல ஒரு பாதியை உங்களுக்கு தந்துடுறேன் அப்படிங்கிறான். எத்தனைய? பாதிய. நான் அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். எனக்கு அதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப என்னுடைய மகளையாவது நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றான். இல்ல, நான் இல்லறத்தில் இருக்க விரும்பல, துறவரத்தில் தான் இருக்க விரும்புகிறேன், எனக்கு உங்களுடைய மகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப மறுபடி என்ன பண்றான் அந்த அரசன், ராணி, மகள் மறுபடி 3 பேரும் கீழே விழுந்து வணங்கி இந்த உலகத்திலே நீங்கள் தான் தீர்க்க தரிசி என்று விழுந்து வணங்குகிறான். அப்பொழுதுதான் அந்த திருடன் நினைக்கின்றான், ஒரு நாளைக்கு போலிச்சாமியார் வேடம் போட்டு திருநீர் அணிந்து ருத்ராட்சம் அணிந்து காவி வேட்டி அணிந்து காவி துண்டு அணிந்திருந்ததுக்கு ஒரு நாட்டினுடைய அரசனே தன்னுடைய காலில் விழுகிறான் என்றால், தினந்தோறும் நாம் திருநீர் அணிந்து நமச்சிவாயத்தை வணங்கி கொண்டிருந்தால் நமக்கு என்னவெல்லாம் பலன் கிடைக்கும் என்பதுதான் இல்லையா? அப்ப நம்ம எதுக்கு கஷ்டப்படணும்? கஷ்டமே வராது இல்லையா? அதாவது நம்மளுடைய உள்ளத்தை உண்மையாக செதுக்க வேண்டும். கல்லை செதுக்கினா தான் அதை சிற்பி செதுக்கினா தான் அது சிலையா மாறும். வைரத்தை செதுக்கினா தான் அது வைர கல்லா மாறும். தங்கத்தை அடிச்சு அடிச்சு செதுக்கினா தான் அது ஆபரணமாக மாறும். அப்படியே வச்சிருந்தா அது ஆபரணம் ஆகாது. ஆக நம்மளுடைய உள்ளத்தை நாம் செதுக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். நமச்சிவாயம் என்ற மந்திரத்தின் மூலமாக நாம் செதுக்கிக் கொண்டே இருந்தால் நமக்கு முதுமை வருவதில்லை. முதுமையில் நாமும் தெய்வமாக மாறிவிடலாம் என்பதுதான். முதுமையில் நாமும் தெய்வமாக மாறிவிடலாம். அப்ப முதுமையில் தெய்வமாக மாறுவதற்கு தினந்தோறும் நம்ம என்ன செய்ய வேணும் அப்படிங்கிறதா நமச்சிவாய மந்திரத்தை நம்ம சொல்லலாம், இல்ல முருகா என்ற நாமத்தை சொல்லலாம். ரெண்டாவது கஷ்டப்படணும். கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. ஒரு பால் இருக்கு, அந்த பாலுக்குள்ள என்னென்ன இருக்கு தெரியும் எல்லாருக்கும். என்னென்ன இருக்கு அந்த பால்ல? பால்ல வெண்ணெய் இருக்கு, மோர் இருக்கு, நெய் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அது எந்தெந்த இடத்துல இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு, அது எந்த திசையில நோக்கி எரிஞ்சிட்டு இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? தெரியும். இப்ப உங்களை எல்லாம் என்னை பேச சொல்லி உங்களை எல்லாம் கேட்க சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? இதுதான் இறைவனுடைய பணி. இந்த நேரத்துல இந்த இடத்துல இறைவன் பணி என்ன செய்து கொண்டிருக்கிறான்? நீங்க எல்லாரும் கேட்கணும், நான் பேசணும். அந்த பாக்கியத்தை மீனாட்சி சொக்கநாதர் இந்த சந்நிதியில் இருந்து பேசுவதற்கான எனக்கு அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்கு நான் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
எல்லாருக்கும் தான். நீங்க இருக்கவங்க அத்தனை பேருமே சிவபெருமானுடைய உள்ளத்தை பெற்றவர்கள் தான். எல்லோருடைய ஆன்மாவும் சிவனை போன்றவர் தான். அப்ப அந்த ஆன்மாவை நாம் சுத்தமாக வைத்துக் கொண்டால் இறைவன் உங்களுடைய உள்ளிடத்தில் வந்து இருப்பான். இதுக்கு இன்னொரு உதாரணத்தை நான் சொல்றேன். 2 பேரு இறைவன்ட்ட சிவபெருமான்ட்ட போய் கேட்கிறாங்க, எனக்கு மழை வேணும், நெல்லு விளையணும், அறுவடை செய்யணும், மழை வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஒருத்தன் கேட்கிறான், நான் அப்ப பொங்கலுக்கு பானை எல்லாம் செய்யணும், எனக்கு வெயில் தான் வேணும், மழை பெய்யக்கூடாது அப்படிங்கிறான். இப்ப இறைவன் கடுமையான சிக்கல்ல மாட்டிட்டாரு, யாருக்கு என்னத்தை கொடுக்கறது அப்படின்ட்டு. எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கலாமா அப்படின்ட்டு இறை தூதர்களை கேட்ட பொழுது, அதாவது சந்திர மண்டலத்தில் போய் ஒளிந்து கொள்ளலாம். சந்திர மண்டலத்துல இப்ப எல்லாருமே காலடி எடுத்து வச்சுட்டாங்க. சரி, இமயமலையில போய் ஒளிந்துக்கலாமா? இல்ல. இமயமலையிலையும் போர்க்கருவி எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. நட்சத்திர கூட்டத்துல போய் ஒளிஞ்சிக்கலாமா? அங்கேயே ஆள் வந்துருச்சு, நம்ம அங்கேயும் போய் ஒளிய முடியாது. அப்ப எங்கேதான் ஒளிகிறது அப்படின்னு தன்னை மீனாட்சியும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, அப்பொழுது கீழே பூலோகத்திலே ஒரு கணவனும் மனைவியும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பேசுறாங்கன்னா, மனைவி தன்னுடைய கணவனிடம் சொல்லுகிறாள், நம்மளுடைய பையன் எதுல பணத்தை வச்சாலும் எடுத்துட்டு போயிடறாங்க, பீரோல வச்சாலும் எடுத்துட்டு போயிடுறான், அலமாரியில வச்சாலும் எடுத்துட்டு போயிடறான், சட்டப்பையில வச்சாலும் எடுத்துட்டு போயிடுறான். அப்ப அந்த கணவன் என்ன சொல்றாரு, நான் சொல்ற இடத்துல வையி, அவன் எடுக்கவே மாட்டான் அப்படிங்கிறான். எதுல வைக்கன்னு அவனுடைய மனைவி கேட்கும் பொழுது, அவனுடைய பாட புத்தகத்துல வச்சிரு, அவன் திறந்தே பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி கணவன் மனைவி பாட புத்தகத்துல வச்சிடறா. இப்பொழுதுதான் அந்த சிவபெருமானுக்கு தெரிகிறது நாம் எங்கே ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று. மனிதர்களுடைய எல்லாருடைய உள்ளத்திலும் புத்தகம் போன்ற நோட்டில் நடுவில் மறைந்து கொண்டால் நம்மளை மனிதன் தேட மாட்டான் என்று நம்மளுடைய உள்ளத்தில் தான் ஒளிந்திருக்கிறான். நாம் அதை தேடாமல் வெளியே எல்லாவற்றையும் தேடிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? அதனால நம்ம தேட வேண்டியது யாரு? நம்ம உள்ளத்துலதான் இருக்கு. குண்டலினி என்ன ஒரு அந்த பாம்பு தூங்கி கொண்டிருக்கிறது, அதை நாம் தட்டி எழுப்ப வேண்டும். அது தட்டி எழுப்பினாதான் நமக்கு என்ன வரும்? அறிவு, ஞானம், கல்வி வரும். அந்த கல்வியை பயன்படுத்தி நம்மளுடைய ஞானத்தை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதுதான். அதாவது இப்ப முதுமையும் தெய்வம்ங்கிறதுக்கு இந்த கதையிலேயே இன்னொரு கதை வருது. அதாவது எது வலிமையான படைப்பு? இறைவனுடைய படைப்பில் எது வலிமையான படைப்பு தெரியுமா? இறைவனுடைய படைப்பில் மனிதனை படைத்திருக்கிறான், பெண்ணை படைத்திருக்கிறான், ஆணை படைத்திருக்கிறான், மயிலை படைத்திருக்கிறான், மாடு, யானை, குருவி, எறும்பு, கொசு, அத்தனையும், புலி, சிங்கம் அத்தனையும் படைத்திருக்கின்றான் இல்லையா? அப்ப இந்த படைப்பிலே எது வலிமையான படைப்பு? இந்த படைப்பிலேயே அப்ப பூமி தான் எல்லாரையும் தாங்குது இல்லையா? அப்ப பூமி தான் வலிமையான படைப்பு என்று இறை தூதர்கள் சொல்கிறார்கள். இறை தூதர்கள் பூமி தான் இந்த இறைவன் படைப்பிலே அருமையான வலிமையான படைப்பு என்று சொல்லும் பொழுது பூமி அப்படியே நடுக்கம் கொள்கிறது. நடுக்கம் கொண்டு என்ன பண்றாங்க? மலைகளை தூக்கி வைக்கிறாங்க. மலைகளை தூக்கி வைக்கும் பொழுது மலைதான் அப்பனுடைய உன்னுடைய படைப்பிலேயே வலிமையான படைப்பா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது மலை என்ன சொல்கிறது? மலை ஒளியை கொண்டு அந்த மலையை செதுக்கி விடலாம் இல்லையா? ஒளியை கொண்டு மலையை செதுக்கி விடலாம். அப்பொழுது உன்னுடைய படைப்பிலே ஒளிதான் சிறந்த படைப்பா? இல்லை, ஒளியை நெருப்பை கொண்டு உருக்கிடலாம். அப்ப நெருப்பு தான் உடைய படைப்பிலே வலிமையான படைப்பா? நெருப்பு தண்ணீரை கொண்டு அணைத்து விடலாம். அப்ப தண்ணீர் தான் நீ படைத்த படைப்பிலே வலிமையான படைப்பா? தண்ணியை காற்று கலங்க செய்துவிடும். அப்ப காற்று தான் உன்னுடைய படைப்பிலே வலிமையான படைப்பா? ஐம்பூதங்களும் வலிமையான படைப்பு அல்ல. யார் ஒருவர் அண்டை வீட்டில் இருக்கின்றவருக்கும் பக்கத்தில் இருக்கின்றவர்களுக்கும் வலது கை தெரியாமல் இடது கையில் கொடுப்பதும், இடது கையில் தெரியாமல் வலது கையில் கொடுப்பதும், கருணை உள்ளத்தோடு யாரெல்லாம் அன்பு செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் நான் படைத்த படைப்பிலேயே வலிமையான படைப்பு என்று சொல்லுகிறான் இறைவன். அப்ப நம்ம கருணை உள்ளத்தோடு நாம் எந்த வேலையை செய்தாலும், யாரா இருந்தாலும் சரி, எதிரியா இருந்தாலும் சரி, சொந்தமா இருந்தாலும் சரி, நாம நம்மளுடைய நினைப்பு பூரம் அவரை பார்க்கிறோமா? அவரை பார்க்கும் பொழுது அவர் அண்ணன் சுப்பிரமணியனாக தெரியல, ஆட்சியை பார்த்தா வள்ளியம்மை ஆட்சி மாதிரி தெரியல, ஆனா அவங்கள பார்க்கும் பொழுது பார்வதியாகவும் சிவனாகவும் நாம் நேசித்தால், பார்க்கும் பொழுது எப்படி நினைக்கணும்? மார்க்கண்டேயர் எப்படி நினைச்சாரு? சிவனை கட்டி பிடிச்சிட்டார். அப்படியே கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணாரு? அப்படியே சிவலிங்கமா அதை பார்க்கல. கண்ணப்ப நாயனார் சிவலிங்கமாக பார்க்கவில்லை, சிவபெருமானாகவே பார்த்தார். சிவாச்சாரியார் தினந்தோறும் பூஜை பண்ணாரு, சைவ பூஜை பண்ணாரு. ஆனா கண்ணப்ப நாயனார் பன்றி கரியை வைத்தாரு, அதுவும் இளங்கரியாக தன்னுடைய வாயிலே மென்னு அந்த பன்றி கரியை வைத்தார். பூக்களை எல்லாம் தன்னுடைய தலையிலே சொருகி கொண்டு வைத்தார்.
தன்னுடைய செருப்பணிந்த கால்களிலே சிவபெருமானுடைய கண்ணிலே என்ன பண்ணாரு, வச்சு கண்ணாபரேஷன் பண்ணார். அதுக்கப்புறம் தான் கண்ணாபரேஷனே நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்ணப்பனா தான் முதலா கண்ணாபரேஷன் பண்ணதுன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த இறைவனை அவர் சிவலிங்கமாக நினைக்கவில்லை, சிவனாகவே நினைத்து கட்டி அப்படியே சிக்கனை பற்றி கொண்டார். அதனால நாம ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு என்ன சிரமங்கள் என்ன கஷ்டங்கள் இருக்கின்றதோ அதை நாம் என்ன பண்ணணும், சிவனாகவே நினைத்து நாம் உதவி செய்தால் நாம் முதுமையிலும் தெய்வமாகலாம், இளமையிலும் தெய்வமாகலாம். ஆக அந்த முதுமையில் தெய்வமாகிறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நாம் அதை பின்பற்ற வேண்டும் என்பதுதான். அப்ப தினந்தோறும் நம்ம பின்பற்றணும். நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இன்னொன்னு, எம்பெருமான் முருகப்பெருமான் இந்த உலகத்திற்கே சகலகலா வல்லவனாக திகழ்கிறார். அதாவது அந்த காலத்துல அதாவது தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, வித்வ தாம்பூலம் என்ற ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க. இப்ப இந்த காலத்துல பத்மபூஷன் பத்மஸ்ரீ விருதுலாம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா. இப்போ எல்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துடலாம், அப்போலாம் காசு கொடுக்க முடியாது. அந்த வித்வ தாம்பூல பட்டத்தை யாருக்கு கொடுப்பது என்று தேவர்கள் முனிவர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பட்டத்தை, அதாவது புலவர் சிகாமணி ஔவையாருக்குத்தான், ஔவையார் மிகப்பெரிய தமிழ் புலவர் இல்லையா, அவருக்கு கொடுக்கலான்ட்டு கொண்டு போறாங்க. அந்த ஔவையார் அந்த புலவர் சிகாமணி என்ன பண்றாரு, அந்த வித்வ தாம்பூல பட்டத்தை பார்த்து விட்டு, அம்மையே இது எனக்கு பொருந்தாது, இதற்கு நான் தகுதி அற்றவன் அல்ல, இதை நீங்கள் எல்லாம் இதை யார்கிட்ட கொண்டு போய் நீங்க கொடுக்கணும்னா இந்திரன்ட்ட தான் நீங்க போய் கொண்டு போய் கொடுக்கணும். ஏன்னா இந்திரன் தான் வியாகரம் என்ற 5 நூலை எழுதி இருக்கின்றான் அப்படின்னு சொல்றார். சரின்ட்டு இந்திரன்ட்ட கொண்டு போறாங்க. அந்த வித்வ தாம்பூல பட்டத்தை கொண்டு போகும் பொழுது இந்திரன் சொல்லுகிறான், இதற்கு நான் பொருத்தமானது அல்ல, இதற்கெல்லாம் பொருத்தமானவர் அகத்தியர் தான் அப்படின்னு சொல்றாரு. சரின்ட்டு அகத்தியர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. அகத்தியர் அதை பார்க்கிறாரு, நான் இதற்கு தகுதி அற்றவனே இல்லை, இதற்கெல்லாம் தகுதி அற்றவன் கலைவாணி சரஸ்வதி தான், ஏனென்றால் அவருடைய நாவில் இருந்துதான் தமிழ் வருகிறது, அதனால் அவனிடம் கொண்டு போய் கொடுத்து விடுங்கள் அப்படி என்று சொல்றாங்க. சரின்ட்டு சரஸ்வதி கலைவாணிட்ட கொண்டு வந்த அந்த வித்வ தாம்பூல பட்டத்தை கொடுக்கும் பொழுது அந்த கலைவாணி அப்பொழுது சொல்லுகிறாள், நான் இந்த பட்டத்திற்கு தகுதியானவன் அல்ல, ஆனால் என்னுடைய நாவிலே பிரம்மன் இருக்கின்றான், அந்த பிரம்மனுக்குத்தான் இது பொருந்தும், அவரிடம் கொண்டு போய் கொடுங்கள் என்று சொல்லி விடுகிறார். பிரம்மனிடம் கொண்டு வந்து மறுபடி கேட்கும் பொழுது பிரம்மன் சொல்லுகிறான், இதற்கெல்லாம் பொருத்தமானவர் யாரென்றால் ஞானீஸ்வரி உமா மகேஸ்வரி அம்பாள் மீனாட்சி தேவி தான், அவரிடம் கொண்டு போய் கொடுத்து விடுங்கள் அப்படி என்று சொல்கிறார்கள். சரின்ட்டு அம்பாள்கிட்ட கொண்டு வராங்க. அந்த வித்வ தாம்பூல பட்டத்தை அம்பாள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அம்பாள் சொல்றா, சரியான இடத்துல தான் வந்திருக்கீங்க, ஆனால் இந்த பட்டத்தை நீங்க கொடுக்க வேண்டியது என்னுடைய குமாரன் ஞானஸ்கந்தன் சிவகுமாரன் குகன் எம்பெருமான் முருகப்பெருமான், அவன்தான் இதற்கு பொருத்தமானவன் என்று சொல்லி அவனிடம் கொண்டு போய் கொடுக்க சொல்கிறார்கள். அவனிடம் கொண்டு போய் கொடுக்கும் பொழுது முருகனும் மூவர் முதல்வா அப்படி என்று கந்தகிரியில் போய் அவனுடைய திருவடியிலே வைக்கும் பொழுது அவரும் பொன்முருவலோடு ஏற்றுக்கொள்கிறார். ஆக அப்பேற்பட்ட தமிழை கொண்டு வந்தது யார்? அருவமும் உருவமும் ஆகிய அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்புதோர் மேனியாக கருணைக்கோர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்ட ஓர் திருமுருகன் ஆங்கு வந்து உதித்தனன் உலகமுய்ய. இந்த உலகம் உதிப்பதற்காக முருகப்பெருமான் வந்தார். அதனாலதான் அவர் சகலகலா வல்லவன். நம்ம நகரத்தாருக்குலாம் ரொம்ப பிடிச்ச தெய்வம் எது? முருகப்பெருமான் தான். முருகா என்றால் என்ன வந்துருவாரு? மயில் மீது ஏறி வந்துருவார். பிரணவ மயில் ஒன்று இருக்கிறது, மந்திர மயில் ஒன்று இருக்கிறது, அசூர மயில் ஒன்று இருக்கிறது. உலகத்தை சுற்றி வரும் பொழுது பிரணவ மந்திர மயிலால் சுற்றி வந்தார். அசுரனை சூரனை வென்ற பொழுது சேவலு மயிலுமாக வந்தது. மந்திர மயில் மந்திரத்தை சிவபெருமானிடம் சொல்லும் பொழுது மந்திர மயிலாக வந்தார். 3 மயில் அவருக்கு இருக்கின்றது. ஆக முருகா என்று சொன்னால் நம்மளுடைய முன் வினைகள் எல்லாம் போக்கக்கூடியவர், முன் வினைகள் எல்லாம் கர்ம வினைகள் எல்லாம் போக்கக்கூடியவர். அதாவது கோயில்ல போய் ஒரு 2 வாழைப்பழம் வச்சு அர்ச்சனை பண்றோம் பாத்தீங்களா? எதுக்காண்டி வாழைப்பழமும் தேங்காயும் வச்சு அர்ச்சனை பண்றோம்? ஏன் மற்ற பழம்லாம் வச்சு பண்றது இல்ல? அன்னாசி பழம், ஆப்பிள் பழம், சாத்துக்குடி இதெல்லாம் வச்சு எதுக்கு பண்றது இல்லை தெரியுமா? அந்த பழம்லாம் பண்ணி அர்ச்சனை பண்ணினோம்னா அதை பண்ணி முடித்த பிறகு அதை சாப்பிட்டு நம்ம தோட்டத்தில் எரிஞ்சோம்னா திரும்ப அது முளைச்சிரும். ஆனா இந்த வாழைப்பழம் மட்டும்தான் திரும்ப முளைக்காது, விதை இல்லாத. அத வாழைப்பழம் பழம் தான், காயினாத விதை வந்துடும். பழம் என்பது முற்றும் பழுத்தது. பழம் ஞான பழமாக அந்த வாழைப்பழத்தை வைத்து நாம் பண்ணும் பொழுது நம்மளுக்கு தலைக்கு மேல பாவ மூட்டைகள் தொங்கிக் கொண்டே இருக்கின்றன. அந்த பாவ மூட்டையிலிருந்து 2 வாழைப்பழம் எப்படி வச்சு அர்ச்சனை பண்றோமோ 2 கர்ம வினை அப்படியே குறைஞ்சு போயிட்டே இருக்கும்.
ரெண்டு அப்படியே குறைஞ்சிட்டே போயிருக்கு. பாவ மூட்டைகளை உதறினால்தான் நாம் மனிதனாக வாழ முடியும் என்பதுதான். மன்னிக்கவும், சிவாய திருச்சிற்றம்பலம். நான் டைம் கேட்காம பேசிட்டு இருக்கேன், அதை கேட்டுக்கிட்டு பேசுவோம். அப்படிதான். ஆக அந்த வாழைப்பழத்தை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணும் பொழுது நம்மளுடைய கர்ம வினைகள் என்ன ஆயிடும்? ரெண்டா குறைஞ்சிட்டு வரும் அப்படிங்கிறது தான். அதனாலதான் வாழைப்பழத்தை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணிட்டே வரும். அது மட்டும் இல்ல, இப்ப இன்னொரு விஷயத்தை நான் சொல்லலாம். அதாவது இறைவனை, இந்த திருநீருக்கே நான் ஒரு கதையை சொல்றேன். ஒரு கிராமம்தான், ஒரு நெசவாளி, அவனுடைய மனைவி, அவங்களுக்கு நெசவு தொழில் தான். ஆனா நெசவு தொழில போதுமான வருமானம் கிடையாது. தன்னுடைய மனைவி சொல்றா, நம்ம ஊருக்கு ஒரு முனிவர் வந்திருக்காரு, அவர் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு. ஏதாவது நம்மளுடைய குடும்பத்தினுடைய வறுமை குறையுமா அப்படின்ட்டு அந்த முனிவரை போய் அந்த நெசவாளி பார்க்கிறான். அப்ப அவர் என்ன சொல்றாரு? அதுக்கு தான் அந்த வாழைப்பழ கதையை சொன்னேன். அப்ப அவர் முனிவர் என்ன சொல்றாரு? தினந்தோறும் சிவன் கோயிலுக்கு போய் 2 வாழைப்பழம் தேங்காய் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வா அப்படிங்கிறாரு. அப்ப அந்த நெசவாளி என்ன சொல்றான்? நான் போயிட்டு கோயிலுக்கு போய் அர்ச்சனை, எனக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபாய் தான் கிடைக்கும். இதுல நான் அர்ச்சனை பண்ணா அதுல எனக்கு 40 ரூபாய் குறைஞ்சிரும். சாமி, நீங்க எளிமையான வழி சொன்னா சொல்லுங்க, இந்த மாதிரி எனக்கு செலவு வைக்கிற வழியை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றான். இப்ப என்னடா செய்யறது? அப்ப சரி, வேற ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படிங்கிறான். சரி, நீ அர்ச்சனை எல்லாம் பண்ண வேண்டாம், தினந்தோறும் கோயிலுக்காவது நீ போயிட்டு வா அப்படிங்கிறாரு. சாமி, நான் 8 மணி நேரம் வேலை பார்த்தா தான் எனக்கு 200 ரூபாய் கிடைக்கும். நான் கோயிலுக்கு காலையிலையும் மாலையிலும் 1 மணி நேரம் போயிட்டு வந்தா மறுபடியும் 20 ரூபாய் என்னுடைய வருமானத்தில் இடிக்கும். அதனால இன்னும் எளிமையான வழியை எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்கும் பொழுது, இவனோட என்னடா பெரிய வம்பா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நீ தினந்தோறும் சிவன் கோயிலுக்கு போ, குளிச்சு மொழிகிட்டு யாரு திருநீர் அணிந்திருக்கிறார்களோ அவர்களுடைய திருமுகத்தை பார்த்து விட்டுத்தான் நீ தினந்தோறும் உணவு உண்ண வேண்டும் என்று கட்டளையை இட்டு விடுகிறார். சரி, இது எனக்கு ரொம்ப எளிமையான வழிதாங்க அப்படின்ட்டு சரின்ட்டு வந்துடுறான். தன்னுடைய மனைவி கண்ணம்மாட்டையும் சொல்றான், அவளும் சரி அப்படிங்கிறா. ஏத்த வீட்டுல ஒரு செட்டியார் இருக்காரு, தினந்தோறும் திருநீர் அணிந்துதான் அவர் வெளியே செல்லுவார். அவரை தினந்தோறும் பார்க்கிறான், உணவு உண்றான். இதே மாதிரி ஒரு 40 நாள் ஆயிடுச்சு. 41வது நாள் செட்டியார் வீட்டை பூட்டிட்டு ஊருக்கு போயிட்டாரு. இப்ப என்ன செய்யறது? மனைவிட்ட சொல்றான், நான் சாப்பிடணும், வேற வழி இல்லையே, பசிக்குதே அப்படிங்கிறான். இல்ல, நம்மளுடைய தெருக்கோடியில குப்பண்ணான் என்று ஒரு ஆச்சாரியார் இருக்காரு, அவரும் தினந்தோறும் திருநீர் அணிஞ்சிருப்பாரு, நீ அவரை போய் பார்த்துட்டு வா அப்படின்றான். அவர் வீட்டுக்கு போனா அவர் வீடும் பூட்டி கிடக்கு, பெரிய பூட்டா. இப்ப என்ன செய்யறது? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் திருநீர் அணிந்தவரை பார்க்காமல் நான் உணவு உண்ணுகிறேன் என்று சொல்லி கேட்கிறான். அவன் முடியவே முடியாது. நம்மளுடைய தெருக்கோடியில ஒரு குயவன் இருக்கின்றான். அவன் எப்பொழுதும் மண்ணை தொட்டு விண்ணை பார்த்து அவன் அதை பார்த்து தரிசனம் செய்த பிறகுதான் அவனுடைய தொழிலை செய்வான். அவன் தினந்தோறும் திருநீர் அணிந்திருப்பான். அவனை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்றான். இது என்னடா வம்பா போச்சுட்டு சரின்ட்டு ஓடுறான். அந்த குயவன் வந்து ஊருக்கு கடைசியில மண்ணு எப்பவுமே தோண்டி அவன் பானை செய்யற பழக்கம் அவனுக்கு. அப்ப அவன் வந்து எப்பவுமே காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு போயிடுவாங்க. மண்ணை தொட்டு விண்ணை சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு தான் அந்த வேலை பார்ப்பான். நம்ம ஆட்சியெல்லாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வாசல்ல காலையில எந்திரிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? சாணி போட்டு தண்ணி தெளிச்சு சாணி போட்டு அந்த எரிச்சவங்க வச்சு அந்த எருக்கம் பூ வச்சு திரும்ப வந்து திருநீர் எடுத்துட்டு வந்து அந்த சூரிய பகவானை பார்த்து பூசி அந்த தரையை தொடுவாங்க. அதனாலதான் அவங்களுக்கு அந்த காலத்துல இடுப்பு வலி, முதுகு வலி, எந்த வலியுமே வரல. இப்ப யாருமே குனிகிறதும் கிடையாது, நமஸ்காரம் பண்றது இல்லை. சூரிய வெளிச்சம் நம்ம வீட்டுக்குள்ள ஜன்னல்ல வருதான்னே தெரியல. அப்ப அவன் அதை போய் பார்க்கிறான். அப்ப போய் பார்க்கும் பொழுது அந்த குயவன் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறான்? அந்த மண்ணை தோண்டிட்டு இருக்கான். மண்ணை தோண்டிட்டு இருக்கையில அந்த குயவனுக்கு வந்து என்னைக்குமே வந்து ஒரு சாதாரணமா தான் மண்ணு தோண்டுவான். அன்னைக்கு மட்டும் தோண்டும் பொழுது, ஒரு இடத்துல தோண்டும் பொழுது மிகப்பெரிய ஒரு பானையில ஒரு 3000 பொற்காசுகள் அப்படியே டங் 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 அப்படியே சத்தம் கேட்குது. இது என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு இவன் பார்த்துட்டு இருக்கான். இந்த நெசவாளி போய் ஓடுறான் பாருங்க. போய் பார்க்கும் பொழுது இவருடைய திருமுகத்தை பார்க்கும் பொழுது அதுல திருநீர் இருக்கின்றதை நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிறான் இவன். அந்த குயவன் என்ன நினைக்கிறான்? ஆக இவன் என்னத்தை பார்த்துட்டேங்கிறான்ட்டு, டே நில்றா அப்படிங்கிறான். இல்ல, நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப என்னத்தை பார்த்த அப்படின்ட்டு வேகமா ஓடி அந்த அவனை கட்டி பிடிச்சிட்டு, நீ என்னத்தடா பார்த்த? இல்ல, நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிறான். அப்பதான் அவன் சொல்றான், நீ பார்த்துட்டு இல்ல, நீ யார்ட்டையுமே சொல்லாத, எனக்கு ஒரு 3000 பொற்காசுகள் மண்ணு தோண்டும் போது கிடைச்சது, உனக்கு ஒரு 1500 பொற்காசுகளை தருகிறேன், நீ இதை யாரிடம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்பதான் இவன் சொல்றான், அதாவது திருநீர் தான் இவன் பார்த்திருக்கான். திருநீரை பார்த்ததற்கே 1500 பொற்காசுகள் கிடைத்தால் தினந்தோறும் திருநீரை அணிந்து கொண்டு நமச்சிவாய மந்திரத்தை நாம் சொல்லிக்கொண்டே வாழ்க்கையிலே பண்ணிக்கொண்டு வந்தால் நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் என்பதுதான். ஆக நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும்.
அப்ப திருநீர் அணியும் பொழுது இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாக 3 விரல்களும் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி அணிய வேண்டும். விபூதி சிந்தாம அணியணும், நெற்றியில அண்ணாந்து. ஆனா அந்த அணியும் பொழுது நீங்க சொல்ல வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நமச்சிவாயம்னு சொல்லிட்டு அணியணும். ஏன்னா யாரையாவது நினைச்சிட்டு இந்த வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பூசக்கூடாது, டிவி ஓடக்கூடாது. இப்பெல்லாம் ரொம்ப கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா, ஒரு 5 நிமிஷம் விளக்கேற்றி சாமி கும்பிடும் பொழுது ஒரு முக்கியமான மொபைல் போன்ல ஒரு போன் வந்துச்சுன்னு வைங்களேன், இதை விட அது முக்கியமா போயிடும். அந்த போனை போய் எடுத்து பேசுவாங்க, அதுல 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காது. உண்மையா இல்லையா? அதாவது உங்களை மனத்தை கட்டுப்படுத்துகிறீங்களோ இல்லையா, உங்களுடைய மொபைலை முதல்ல கட்டுப்படுத்துங்க. ஒரு நாளைக்கு ஒரு 1 மணி நேரம் அந்த மொபைலை பார்க்காம இருங்க. பார்க்காம இருந்தீங்கன்னா எவ்வளவு அந்த தலைக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் குறையும் தெரியுமா? இந்த மொபைல்னால நிறைய கெட்ட பழக்கங்கள், அதனால நம்ம ரொம்ப அடிக்ட் ஆயிரும். ஏதாவது ஒரு டிக்டாக்கை பார்த்துட்டோம்னா அதுல தான் அடிக்ட் ஆயிரும். அதனால இதையெல்லாம் மறைக்கணும். மறைக்க வேண்டும் என்றால் நமச்சிவாய மந்திர திருவாசகத்தை படிங்க, இல்ல தேவாரத்தை படிங்க, இல்ல திருப்புகளை படிங்க. ஏதாவது ஒன்ன படிச்சுக்கிட்டே இருங்க. இரவு படுக்கும் பொழுது நமச்சிவாயம் சொல்லி படுங்க. காலையில எந்திரிக்கும் பொழுது நமச்சிவாயம் என்று கையை ஊனி எந்திரிங்க. உங்களுக்கு எந்த கஷ்டம், நாம் வாழும் வரை மற்றவர்களுடைய உதவி இல்லாமல் வாழலாம் என்பதுதான். வள்ளுவன் சொல்ல மாதிரி கற்க கசர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக. இந்த ஒரு குறள்ல என்ன விசேஷம் இருக்குன்னா, இந்த குறள்ல துணை கால் மட்டும் கிடையாது. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் ஒழுக்கத்தையும் இறையோடு இறைவனையும் நாம் தேடினால் நிச்சயமாக நமக்கு யாருடைய துணையும் தேவை இருக்காது. நமச்சிவாய சிவபெருமானுடைய துணை மட்டுமே நமக்கு கூட வந்து சேரும் என்பதுதான். நமச்சிவாயம் கூட வந்தே சேரும். ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு செய்கின்றேன். ஒரு சுடுகாடு வெட்டியான் அங்கே இருக்கான். அவன் அந்த வெட்டியான் தினந்தோறும் பிணத்தை எரித்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு சிவலிங்கம் கிடைக்கின்றது. அந்த சிவலிங்கத்தை கொண்டு போய் அந்த மன்னன்ட்ட கொடுக்குறான். அந்த காலத்துல எது கிடைச்சாலும் அரசன்ட்ட கொண்டு போய் கொடுத்துருவாங்க. இப்ப அப்படியா? மண்ணு தோன்றதும் இல்லை, கிடைச்சாலும் விடுறதும் இல்லை. அதை கொண்டு போய் அரசன்ட்ட கொடுக்குறான். அந்த அரசன் என்ன பண்ணி விடுறான், ஏளனமாக இந்த சிவலிங்கத்தை நீனே வச்சுக்க, உனக்கு அந்த சுடுகாட்டில் வரக்கூடிய சாம்பல் இருக்கு பாத்தீங்களா, அந்த சாம்பலை வச்சு நீ அபிஷேகம் பண்ணி நீ என்ன சாப்பிட்றியோ அதை வச்சு அவனுக்கு பூஜை பண்ணிரு அப்படின்னு சொன்னான். இதை தினந்தோறும் அந்த வெட்டியான வேத மந்திரமாக நினைத்து அதை கொண்டு வந்து தினந்தோறும் ஒரு பிணை எரியும் பொழுது அந்த மறுநாள் அந்த பிணத்தினுடைய சாம்பலை எடுத்து அந்த சாம்பலை சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி தன்னுடைய உணவையும் படைத்து அதற்கு தினம் செஞ்சுட்டு வருவான். ஒரு நாள் அந்த சுடுகாட்டுக்கு பிணம் வரல, இப்ப சாம்பல் இல்லை, என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அவனே விறகு ராட்டி எல்லாத்தையும் அடுக்கி வச்சு நெருப்பை மூட்டி அவனே உள்ள விழுக போறான். அப்பொழுது அவனுடைய மனைவி ஓடி வந்து அவனை தடுக்கிறா. என்ன சொல்றான்னா, நீ விழுந்துட்டியன்னா நாளைக்கெல்லாம் வர்ற பணத்தை யார் எரிக்கிறது, அதனால நானே விழுந்துடுறேன் அப்படின்ட்டு அதுல விழுந்து அப்பதான் சிவபெருமான் ரிஷப வாகனத்துல வந்து சிவபெருமானும் பார்வதி தேவியும் அப்படியே காட்சி தர்றாங்க. காட்சி தந்து 2 பேரையுமே புஷ்பவானத்துல அப்படியே பூலத்துக்கு கொண்டு போறாங்க. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? ஒரு ஆட்சி மட்டும்தான் கைதட்டி இருக்காங்க. அதுல இருந்து நமக்கு புண்ணியம் கிடைக்கும் என்பதுதான். நாம் செய்யக்கூடிய சிவலிங்கமாக நினைக்காமல் அந்த சாம்பலை பூஜை செய்த அந்த வெட்டியான் அழகா தோடுடைய செவியன் விடையேறியோ தூண் வெண்மதி காருடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் உனை பணிந்தேத்து அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் ஏவிய பெம்மான் இவன் என்றோ சொன்னார் இல்லையா? அப்ப அந்த வரிகளுக்கு தகுந்த மாதிரி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். அப்ப அந்த வெட்டியானுக்கு வந்து காட்சி தந்தவர் இத்தனை காலமாக நல்ல நற்பணிகள் செய்த அந்த அரசனுக்கு காட்சி தரவில்லை. ஆகவே நாம் இறைவனோடு ஒன்றி எந்த நல்ல நற்பணிகளையும் திருப்பணிகளையும் செய்கிறோமோ அவர்களுக்கு இறைவன் நிச்சயமாக காட்சி தருவான். அண்ணன் அவர்கள் வைரவனை எப்படி திருப்பணிகளை நல்ல பணிகளையும் செய்து கொண்டு வர இன்னும் காசி விஸ்வநாதருக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்க. அந்த பணி நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி அத்தனை பேர்களும் கேட்ட வாய்ப்பு கேட்ட அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு பெற்றவர் வாழ்க, பெரியவர் வாழ்க, உற்றவர் வாழ்க, உரியவர் வாழ்க, கொற்றவன் கோட்டை கொடிமரம் வாழ்க, தானை தலைவர் கூட்டம் வாழ்க, சார்புற அமைச்சர் வாழ்க, பண்டித தேசம் வாழ்க, ஈரேல் மொழிகளும் இன்னிசை பாடுக, பாரத தேசம் வாழ்க, ஏடுகள் வாழ்க, எழுத்தாளர்கள் வாழ்க, கார்முகில் வாழ்க, காடுகள் வாழ்க, அண்ணன் வாழ்க, பிள்ளைகள் வாழ்க, ஆட்சிமார்கள் வாழ்க, ஐயாமார்கள் வாழ்க, அன்பில் செல்வமடைந்தார் எல்லாம் வாழ்க,
ஆச்சாரியர் எல்லாம் வாழ்க வாழ்க என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கு மீனாட்சி சொக்கநாதருடைய திருப்பாதங்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொக்கனன்று ஒரு கால் ஓதில் துயர்கெடும் பகை மாலும், சொக்கனன்று ஒரு கால் ஓதில் துயர்கெடும் பகை மாலும், சொக்கனன்று ஒரு கால் ஓதில் தொலைவிலா செல்வம் உண்டாம், சொக்கனன்று ஒரு கால் ஓதில் தொலைவிலா செல்வம் உண்டாம், சொக்கனன்று ஒரு கால் ஓதில் சுருதி சொல் யாண்டும் செல்லும், சொக்கனன்று ஒரு கால் ஓதில் சுருதி சொல் யாண்டும் செல்லும், சொக்கனன்று ஒரு கால் ஓதில் சொர்க்கமும் எளிதன்றே, சொக்கனன்று ஒரு கால் ஓதில் சொர்க்கமும் எளிதன்றே. எம்பெருமான் மீனாட்சி சொக்கநாதருடைய திருப்பாதங்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு தலைவர் அலுவலர் கௌரவிப்பார்கள், செயலர்களும் இணைந்து கௌரவிப்பார்கள். ஹலோ. அதாவது நான் அங்கே சொல்ல வச்சு சொல்லலை, நான் ஒரு கோயிலில் பார்த்தேன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, விடியலே எந்திரிக்கவும் ஓ நமச்சிவாய வாழ்க, ஓ சச்சிதானந்தம் வாழ்க, ஓ சர்க்குநாதர் வாழ்க, இந்த 3 வார்த்தையும் சொன்னீங்கன்னா வாழ்வில் அவங்க சொல்லலை வெற்றி தான் வர வேண்டும், வெற்றி தவிர வேறு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு ஒரு கோயிலில் எழுதி போட்டிருந்தாங்க. அதை நாங்கள்லாம் இப்போ பின்பற்றி வருகிறோம். அதே மாதிரி அமாவாசை, பிரதோஷம் இதுகளுக்கு பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுத்தார். அதில் நம்ம முதியோர்கள் இருக்கார்கள் என்று சொல்லி அதை நாங்கள்லாம் பின்பற்றி வருகிறோம். அண்ணன் சொன்னபடி திருவாசகத்தில் எங்களுக்கெல்லாம் ஒரு 15 பதியம் 20 பதியம் கூட மனப்பாடமாக தெரியும். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லி விடைபெறுகிறேன். மாணிக்கையா இருக்கையில் ஒவ்வொன்றுக்கும் நான் இவங்களை கேட்பேன், இப்படி பேரம் பிறக்கணும், எங்கள் வீட்டில் இவ்வளவு சிக்கலாக இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு பதியத்தையும் எனக்கு மாணிக்கையா சொல்லுவாங்க. அதை விடாமல் படிப்பேன். ஒரு நாள் கூட அந்த பதியத்தை விடாமல் படிச்சுக்கிட்டே வந்தேன். அப்படி ஒரு 10 மாதம் படித்தேன். எங்கள் பெரிய பொண்ணுக்கு 2 பொண்ணாக போச்சு. அம்மா எனக்கு பேரம் பிறக்கணும் அப்படின்னா ஐயாவை கேட்டேன். ஐயா ஒரு பதியம் சொன்னாங்க, அதை மட்டும் சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நல்காது ஒழியா நமக்கென்றும் நாமம் விளற்றி நயனே நீர் மல்கா வணங்கா வாய் உலரா வணங்கா மனத்தால் மனமுருகி பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம் வளமென்றே ஒல்கா நிற்கும் உயிர்க்கிறங்கி அருளா என்னை உடையானே. இதான் 10 மாதமாக படித்து பேரம் பிறந்துட்டேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி. செய்த திருநகர் நகர்த்தார் சங்கம் மற்றும் குழுவுரை நகர்த்தார் சங்கத்தை கௌரவிக்க இருக்கிறோம். நிமிடம் யாராவது ஒருத்தரும் ஒவ்வொரு நிமிஷம் யாராவது ஃபீட்பேக் இருந்தால் சொல்லுங்கள். இன்னைக்கு சிறப்புரையாற்றுறது அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது நகரத்தாராய் பிறத்தல் நமக்கு ரொம்ப பெருமை. நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா,
நம்ம சமுதாயம் அவ்வளவு வெளியில் நல்ல பேர் எடுத்திருக்கு. அந்த இதில் வந்து நமக்கு இறைவன் பிறவி கொடுத்துருக்காரு அப்படின்னா இறைவனை நாம் முதல்ல நன்றி சொல்லிக்கணும். அவங்க ஆடிட்டர் சொன்ன மாதிரி ஆடிட்டரு திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் கூட கணக்கு வழக்கு அது சம்மந்தமாலாம் எதுவும் பேசணும் ஒன்றுமே இல்லை. அது நல்ல ஆன்மீகத்தில் ரொம்ப அற்புதமாக பேசினார். எங்கள் ஊரில் கும்பாபிஷேகம் இப்போ நடந்து முடிஞ்சுது. அந்த கும்பாபிஷத்தில் வந்து நிறைவு விழாவில் ஒரு சான்சலர் வைஸ் சான்சலர் பேசினார். அவர் ரொம்ப விஞ்ஞானத்தில் சயின்ஸில் ரொம்ப ஒரு சயின்டிஸ்ட் அவர். ஆனால் ஆன்மீகத்தை பற்றி அவ்வளவு அற்புதமாக பேசினார், ரொம்ப பிரமாதமாக பேசினார். அவருடைய அதாவது இவர் நம்ம குன்னக்குடி அடிகளார் அன்னைக்கு வரல, அவருடைய இடத்துக்கு வந்து அவர் நிரப்பிட்டார். அந்த அளவுக்கு ஆன்மீகத்தை பற்றி சிறப்பாக பேசினார். அது மாதிரி ஆடிட்டரு வந்து ஏதாவது இதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன், ரொம்ப ஆன்மீகத்தை ரொம்ப சிறப்பாக நல்ல அற்புதமாக பேசினார். ஏன்னா அந்த அளவுக்குலாம் டெப்த்தாக எங்களுக்கு எல்லாம் ஆன்மீகத்தில் இதுகள்லாம் இலக்கியங்கள்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நாங்கள் என்ன இப்போ தொழிலில் இருக்கிறதுனால தொழிலே பொழப்பு அப்படின்னு சொல்லிட்டு மேலோட்டமாக தான் இருப்போம். நாங்கள் சில விஷயங்கள் கருத்தெல்லாம் விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை கேட்டுட்டு போய் எங்கள் ஆட்சிகிட்ட சொல்லி எங்கள் பெரிய ஆட்சிகிட்ட விளக்கம் கேட்டுக்குவேன். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு. இப்போ ஆடிட்டர் எல்லாரும் வாழ்க வாழ்க வாழ்கன்னாரு. நாம் இப்போ ஆடிட்டர்கள் எல்லாம் வாழணும்னு சொல்லி நம்ம வாழ்த்தணும், அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் பேசின மாதிரி அவருங்க பேசினாங்க. ரெண்டாவது ரொம்ப சிறப்பாக எங்கள் ஆடிட்டர் வந்து எங்கள் ஊரில் காளை ராஜா ரொம்ப சிறப்பாக அந்த இதை தலைமையேற்று கும்பாபிஷேகத்தை நடத்தினாங்க. அந்த கும்பாபிஷேகத்தில் இளைஞர்களெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. இளைஞர்கள்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணி அவங்க இருந்துட்டாங்க. அது மாதிரி நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நல்ல பெரிய ஆளுகள்லாம் இருக்கிறாங்க, அவங்கள்ட்டெல்லாம் அறிவுரைகள்லாம் கேட்டுட்டாலும் இளைஞர்களை கொண்டு வரணும். இளைஞர்களுக்கு வந்து எப்படியாவது புகுத்தி நம்ம பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் ரொம்ப ஈடுபாட்டோடு கொண்டு வரணும். அது வரமாட்டேங்குது. பணம் வந்த உடனே பேசுகிறோம், நம்ம இதுங்கிறோம், சிவனை சொல்லுங்கள், சிவனை சிவன் சிவன் சிவனுங்கிறாங்க. சிவனை எதுக்கு சொல்கிறோம் என்னன்னே தெரியாது. என்னமோ சொல்கிறோம், ரைட்டு ஓடுறோம், சம்பாதிக்கிறோம், பணம் சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், பொழுது கழிக்கிறோம், இங்கே போகிறோம், ரைட்டு. என்னமோ ஒரு பிரச்சனைனா அதுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய ஒரு இன்டெகிரிட்டி, விட்டு கொடுக்குற மனப்பான்மை கண்டிப்பாக இல்லை. அது கூட இப்போ ஒரு வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் எழுதியிருந்தார், ரொம்ப அதெல்லாம் வெளியிலெல்லாம் பிரமாதம்னா உள்ளுக்கு இருக்கிற ஓட்டை தெரியல அப்படின்னு ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி படித்த ஞாபகம். அது நியாயம், துணிச்சலாக சொல்லியிருக்கார். ஏன்னா வெளியில் நம்ம பேசுகிறோம், உள்ளெல்லாம் இதுகள்லாம் இருக்குது, சிரமங்கள்லாம் இருக்குது. அது மாதிரி நம்ம தலைவர் வந்து சிறப்பாகி நல்ல ஒரு ஏன்னா அவர் ஏற்கனவே காசி இதில் ட்ரெஸராக இருந்திருக்காருன்னு இப்போ இங்கே வரவிட்டு தான் எனக்கு தெரியும். அதனால தான் பணங்காசில் ரொம்ப கெட்டியாக பொது பணங்களை எடுக்காமல் எல்லாத்தையுமே டொனேஷன்கள் வாங்கி 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 நல்ல சிறப்பான செயல்பாடுகள் செஞ்சிட்ருக்கார். இப்போ இன்றைக்கி நடக்கிற முதியோர் தின விழான்னு நான் சொல்லிட்டு என்னுடைய இதில் சொல்லியிருந்தேன், முதியோர் நலன் காக்கும் விழா. இந்த விழாவை எங்கள் தேவகோட்டை அண்ணன் ஒருத்தர் இப்போ எங்கள் பார்க்கில் வருவார். நான் நேற்று எங்கள் பார்க்கில் சொன்னேன், நம்ம இதுலேயும் முதியோர்கள் நிறைய இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும், எங்கள் நகர்த்தார் சங்கத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் அதில் உங்களுக்கு வேணுங்கிற ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் சங்கத்தினுடைய அந்த பார்க்கினுடைய தலைவர்கிட்ட சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக செஞ்சுருவோம். இந்த இது குடியரசு தினத்தன்னைக்கு, சுதந்திர தினத்தன்னைக்கு நம்ம கண்டிப்பாக செஞ்சுருவோம். இந்த மாதிரி நல்ல யோசனைகள்லாம் சொல்லுங்க, செய்வோம் அப்படின்னார். அது மாதிரி நல்ல நல்ல ஒரு சிறப்பான யோசனைகளை இவர் அண்ணன் வைரவண்ணன் அவர்கள் ரொம்ப அற்புதமாக செஞ்சிட்ருக்காங்க. ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா இவங்க நீ கட்டாயமாக வந்து காசிக்கு தலைவராக வந்துடணும், நம்ம இறைவனையும் மீனாட்சியும் வேண்டிக்கணும். ஏன்னா இவங்க வந்தால் இன்னும் சிறப்பாக செய்வாங்க. ஏன்னா நம்ம சமுதாயத்தினுடைய பற்று, சமுதாயத்தை முன்னேற்றணுங்கிற எண்ணத்தில் அவங்க வந்து சிறப்பாக செயல்படணுங்கிற எண்ணம் உள்ள நிறைய இருக்குது. ஏன்னா நிறைய இந்த வட்டம் ஜெயிச்சு வந்த உடனே ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம டிஎம்கே சர்க்கார் சொல்கிற மாதிரி சொன்னதை செய்வோம் செய்ததை சொல்வோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லாவே அற்புதமாக செய்கிறாங்க. நம்ம சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கு நிறைய இதுங்கிறாங்க. காசிக்கு தலைவராக வந்துட்டாங்கன்னா இன்னும் சிறப்பாக, ஏன்னா அங்கே வருமானங்கள் இப்போ கூடுறதுக்கு வழி பண்ணி வச்சுட்டாங்க. மதுரையினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, மதுரையிலிருந்து நம்ம அக்ரி சோனா அங்கே தலைவராக போய் நான் அதை சொல்லுவேன். அங்கே காசியில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபா மிச்சம் வச்சுட்டு வந்தார். அவர் பீரியடில் தான் மிச்சம் வச்சது. அவருக்கு முன்னாடி உள்ள பீரியடில் அவர் கீழச்சேப்பட்டி செட்டியார் அவர் எல்லாம் தடப்பட்டு சாம ஒருங்கிணைச்சி சொத்து பத்தையெல்லாம் ரெக்கவரி பண்ணுறதுக்கு வழி பண்ணி வச்சுட்டு வந்தார். இவர் போய் சிறப்பு பண்ணி நல்லா செலவு பண்ணி மிச்சம் வச்சுட்டு வந்தார் பணம் 1.5 கோடி.
அதுக்கு அடுத்து எங்கள் காசிநாதன் எங்கள் பங்காளி அவர் போய் கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி ரூபாய் நம்ம மிச்சம் வச்சுட்டு வந்திருக்காரு. அதனால் இப்போ பண்ணுற டீமும் நல்லா இதுன்னு நாங்கள் இப்போ காசியில் கட்டக்கூடிய அந்த பெரிய பில் கட்டுறதுக்கு நானும் எங்கள் பிரதரும் அன்னைக்கு அடிக்கல் நாட்டு விழாவுக்கு போயிட்டு வந்திருந்தோம். அது ரொம்ப சிறப்பாக நடக்கும். அடுத்து அண்ணன் வந்துட்டார் அப்படின்னா நம்ம சமுதாயத்துக்கு பெரிய சிறப்பான உதவிகள் எல்லாம் நல்லா செய்வாங்க. அது அப்படிங்கிற ஒரு நன்மையில் தெரிஞ்சுக்கிட்டு ஆடிட்டர் அவர்களுக்கு எங்களுடைய சங்கத்தின் அதாவது எங்கள் சங்கத்தினுடைய முக்கியஸ்தர் அவரும் ஆடிட்டர் குடும்பமாக மாறிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் எல்லாருமே ஆடிட்டர், பிள்ளைகளையா ஆட்சி எல்லாருமே ஆடிட்டர். அந்த முறையில் கும்பாபிஷேகத்துக்கு ரொம்ப இவங்கெல்லாம் ரொம்ப உதவி பண்ணி இளைஞர்கள்லாம் செஞ்சு ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் வெளியிடப்பட்ட மலரை ஆடிட்டர் அவர்களுக்கு பிரசன்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இதில் சோம வள்ளியப்பன் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். அந்த கட்டுரையினுடைய முக்கியத்துவம் நாம் எப்போவுமே நான் ரொம்ப உள்ளுக்கு போய் படிக்கிற பழக்கம் எனக்கு இல்லை. ஹெட்டிங்ஸை மட்டும் படிச்சுட்டு கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்குவேன். அதில் அவர் என்ன எழுதியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சமுதாயம் இவ்வளவு சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணம் ஒரு 2 கண்களுமே, ஒன்று ஆன்மீகம், ஒன்று தமிழை நேசிக்கிறது. அடுத்து நெத்திக்கண் அப்படின்னா நம்ம நாணயம் ரொம்ப முக்கியம் நம்மள்கிட்ட இருக்கிறது. இதெல்லாம் சேர்த்து கட்டுப்பாடு ரொம்ப நல்லா இருந்ததனுடைய விளைவு நம்ம சமுதாயம் குறைச்சலான பாப்புலேஷன் இருந்தாலும் நல்ல சிறப்பாக எல்லாத்தையும் பேர் வாங்கிட்டு இருக்கு. உலகம் பூரா பேர் வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாரும் பணம் தர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க. கொஞ்சம் மனசார ஒரு நெருக்கமான இன்டெகிரிட்டியை உருவாக்கணும். அதுதான் முக்கியம். அதை எல்லாருக்கும் சொல்லுங்க. இளைஞர்கள் இப்போ இன்னைக்கு கூட இளைஞர்களை எப்படி அதாவது நம்ம இதில் ஈடுபடுத்தி கொண்டு வருவது எப்படி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு கூட்டம், அவர் டிஎஸ்பி அவர் பேர் என்ன, முத்துக்குமார் மூலமாக அங்கே ஒரு பெரிய கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு மெட்ராஸில். அதில் ஆட்சியெல்லாம் போயிருக்காங்க. ஊருக்கு 4-5 பேரை செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்களாம். எடுத்து அவங்களெல்லாம் ஒரு கமிட்டியாக வச்சு அப்படி பண்ணால் தான் முடியும். அது ரொம்ப முக்கியம். அவர் லக்ஷ்மணன் ஒரு தரம் ஜட்ஜி லக்ஷ்மணன் சொல்லும்போது ஊருக்கு 4 பேர் தயார் பண்ணி இதுணும் அப்படின்னா அவங்கள வச்சு அவங்க சொல்கிறது தான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு கொண்டு வரணும். அதுக்கு என்ன தப்பாக சொல்ல போகிறாங்க. அதனால டைவர்ஸ் எல்லாம் வராது. இப்போ டைவர்ஸ் வருது, அது வருது, இது வருது, பெரிய பிரச்சனைகளாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக அதனுடைய பிற்காலத்தினுடைய நம்ம இது என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றியே சிந்திக்கலை. ஏன்னா இவ்வளவு கட்டி காத்து கொண்டு வந்திருக்க இந்த சமுதாயத்தை நாம் சிறப்பாக பாதுகாத்து கொண்டு போக வேண்டும் என்று உங்களுக்கு கேட்டுக்கொண்டு, தலைவர் அவர்களுக்கு எங்களுடைய நிறுவனத்தால் முடிந்த உதவிகளை கண்டிப்பாக என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. நிறைய செய்வோம் என்று கூறி நான் எங்களுடைய விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கு கூடியிருக்கும் அனைத்து நகரத்தார் பெருமக்களுக்கும் எங்கள் திருநகர் நகரத்தார் சங்கத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஆடிட்டர் சொன்ன மாதிரி இவங்க ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் 5 வயசு 10 வயசு 15 வயசு அந்த மாதிரி இளைஞர்களாகத்தான் இருக்காங்க. வேலையை வேகமாக பார்க்குறாங்க. சொல்றதை செய்கிறத காட்டிலும் சொல்லாததையும் செய்கிறாங்கிறது என்னுடைய கருத்து. ஆடிட்டர் சொன்ன மாதிரி நானும் ஒரு நெசவாளி தான். ஸோ அதனால தான் என்னமோ நானும் டெய்லி விபூதி வைக்காமல் வெளியில் வர்றதில்லை. இந்த முதியோர் நலன் காக்கும் விழாவில் எங்கள் திருநகர் நகரத்தார் சங்கத்திற்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாடிய இந்திரா ராஜேந்திரன் அவர்களை வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நமச்சிவாய வாழ்க மற்றும் பெரியோர்கள் உள்ளிட்ட அவையை வணங்குகிறேன். இன்றைய முதியோர் நலன் காக்கும் விழாவுக்கு வருகை புரிந்த ஆடிட்டர் வெங்கடாஜலம் அண்ணனுக்கு மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவணக்கம் பாடிய இந்திரா ராஜேந்திரன் அவர்களையும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் வரவேற்பு உரை வழங்கிய எங்களது செயலாளர் சோமசுந்தரம் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் தலைமை உரை ஆற்றிய எங்களது வைரவன் அண்ணனுக்கு மிக்க நன்றி. என்னென்னா வைரவன் அண்ணன் என்னென்னா
நிர்வாகத்தில் வந்து ஒரு வெல் பிளான்டு. அவங்களால அடுத்தடுத்து ஒரு இது முடித்தோம்னா, கோயில் கும்பாபிஷேகம் முடித்தாங்கன்னா அன்னையோடு நான் அடுத்த நாள் ரிலாக்ஸ்டாக இருப்போன்னு பார்த்தேன். அதுக்கு அடுத்த நாள் தான் நிறைய வேலை வந்துருச்சு. ஆனால் அண்ணன்ட்ட நிறைய கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா ஒரு இதை வந்து எல்லா ஒரு நம்மளோட அமைப்பை வந்து எப்படி எப்படி கொண்டுக்கிட்டு போகணும் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி அவங்களோட இது வந்து இருக்குது. அது வந்து என்னென்னா, ஒரு ஆன்மீக இதாக இருந்தாலும் சரி, குழந்தைகளுக்கு இருந்தாலும், மாணவர்களுக்கு படிப்பு மற்றும் இது முதியோர்களுக்கு நலன் காக்கும். மற்றும் இப்போ வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்து அகாடமி மாதிரி நம்ம ஒரு இது ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க காலையில். அது வந்து நிச்சயம் வந்து ஒரு சக்ஸஸாக இருக்கும். அதில் வந்து ஒருத்தவங்க பயனடைஞ்சாலும் மிக்க நன்றாக இருக்கும். ஏன்னா முன்னாடி நம்ம குழந்தைகள் எல்லாமே வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பாஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம சமூகத்தில் வந்து எல்லாருமே ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணுறாங்க. அது ரொம்ப வந்து வரவேற்கக்கூடியது. அதுக்கு என்னோட இது, ஏன்னா எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த முயற்சி வந்து வெற்றி அடையும். நம்ம நிச்சயம் வந்து கூடிய விரைவில் வந்து இந்த அகாடமி வந்து மாடியில் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கோம். நிர்வாகத்தில் எல்லாம் கலந்து கொண்டு நிச்சயம் சிறப்புடைய நல்லபடியாக நடக்கும். மற்றும் அண்ணன் வந்து மிக சிறப்பாக நடந்து வேலைகள் நல்லா நடந்து கொண்டு இருக்கிற. இன்னும் 2 மாதத்தில் பில்டிங்கும் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அடுத்தடுத்து வேலைகளும் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. 2 வருஷம் போதாதுன்னு நினைக்கிறேன் அண்ணனுக்கு. அடுத்தது வந்து அண்ணன் காசிக்கு நிற்கிறாங்க. நிச்சயம் அங்கே போய் அவங்களோட பணியை தொடர்வாக ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். அது வந்து மற்றும் இப்போ வந்து இன்றைக்கு சீஃப் கெஸ்ட் வந்து நமச்சிவாய மந்திரத்தின் மகிமையை பற்றி மிக அழகாக வந்து எடுத்துரைத்தாங்க. எப்படி நம்மளுக்கு திருநீர் பூசவும் குழந்தையும் தெய்வமும் ஒன்று போல நம்ம முதுமையும் தெய்வமும் ஒன்று என்று நம்மளுக்கு எடுத்துரைத்தார்கள். நம்ம வந்து நமச்சிவாய மந்திரத்தை ஓதினால் நம்ம உள்ள இது வந்து எப்படி அகற்றப்பட வேண்டும் என்று எடுத்துரைத்தார்கள். அதை மிக நன்றாக எடுத்துரைத்தார்கள். மற்றும் அவங்க வந்து ஆடிட்டராக இருக்கிறதுனால இந்த மந்த் வந்து ரொம்ப பிஸியான ஷெடியூல்ஸு. அவங்க வந்து இருந்தாலும் நம்ம சங்கத்துக்காக நம்மளுக்கு வந்து ஒதுக்கிட்டு இன்றைக்கி நம்மளோடைய செவிக்கு வந்து நல்ல இன்பம் ஊட்டி இந்த நேரத்தில் வந்து நல்ல ஒரு நல்ல செய்தியை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார்கள். மிக்க நன்றி அண்ணன். மற்றும் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் வந்து நம்ம எப்போவுமே வந்து டெய்லி வந்து அந்த இதை படித்தாவே நம்மகிட்ட நோய் நொடிகள் எல்லாமே போய் நம்ம முதுமையுமே வந்து இதாகி போயிடும் சொல்லியிருக்காங்க. அது நிச்சயம் வந்து உண்மை. ஏன்னா நான் இப்போ நிறைய பேரை பார்த்துருக்கேன், ஆட்சியெல்லாம் பார்த்துருக்கேன். திருவாசகத்தில் எங்கள் வீட்டிலலாம் போய் உட்கார முடியலேங்கிறாங்க. அவங்கள பார்த்து இப்போ நிறைய பேர் வந்து திருவாசகம் வந்து இது பண்ணோம்னா டெய்லி அவங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து டெய்லி ஒவ்வொரு இடத்துக்கு திருவாசகத்துக்கு போகிறாங்க. அது எப்படின்னா ஆண்டவனோட செயல் தான். அது வந்து படிக்கிறது வந்து ரொம்ப பாக்கியம் புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டும். அதனால் அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். மற்றும் இந்த விழாவுக்கு வந்து ஸ்பான்சர் செய்த திருநகர் நகரத்தார் சங்கம் மற்றும் குழுவரை நகரத்தார் சங்கத்துக்கு மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணே வந்து சுப்பிரமணியனும் அவங்களோட இதை சொன்னாங்க. அவங்களே நிறையா வந்து நன்றி உரை கூறின மாதிரி நிறைய சொன்னாங்க. ரொம்ப நன்றிண்ணே. அப்புறம் பழனியப்பண்ணன்னு சொன்னாங்க, திருநகர் நகரத்தார் சங்க பழனியப்பண்ணனும் மிக்க நன்றி. ஆட்சியை வந்து முன்னாடி வந்து இது பண்ணாங்க. டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஷெடியூல் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டோம். நன்றி. மற்றும் இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நிருபவர்கள் மற்றும் எங்கள் நிர்வாகத்தை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் மற்றும் எங்களோட ஆஃபீஸ் அலுவலர்கள் மற்றும் எல்லோருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மதிய விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மற்றும் வீடியோ நண்பர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மற்றும் விழாவுக்கு உங்களுடைய தொடர்ந்து ஆதரவை தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கி வந்து ஒத்தக்கடையில் வந்து 100வது நாள்னால இன்றைக்கி நிறைய பேர் அங்கே வேறு போயிருக்காங்க. நிச்சயம் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தடுத்து நல்ல நல்ல ஸ்பீக்கர்ஸாக ரெடியாக இருக்காங்க. நிச்சயம் கொண்டு வரோம், வெற்றியாக நல்லா கொண்டு செல்வோம். தேங்க்யூ.